பிளாகரில் நம்மளுடைய பிளாகில் HTML ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ இங்கே என்னுடைய RRELT அப்படிங்கிற பிளாகில் பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்குது. அதில் நாம் என்ன பண்ணுறோம், இப்போ பாருங்க, ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ண HTML ஃபைல்லாம் இங்கே நம்மளால் வியூ பண்ண முடியும் பிளாகில். அது மாதிரி இப்போ புதுசாக எப்படி நாம் ஒரு HTML ஃபைலை இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் நியூ போஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ நியூ போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் HTMLனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எஸ், அதை கிளிக் பண்ணுறோம். அது கீழே நமக்கு ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடிங்கில் நல்லா அதை டெலீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், நாம் அப்லோட் பண்ண வேண்டிய அந்த HTML ஃபைல் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு ஹாட் பொட்டேட்டோவில் தயாரித்த அந்த HTML ஃபைல்ஸ் கூட இருக்கலாம். அதை நாம் கம்ப்யூட்டரில் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே பாருங்கள், ஒரு ஃபோல்டர் இல்லையா, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஃபோல்டரில் vocabulary அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் எஸ், அங்கே ஒரு ஃபைல் இருக்குது, நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அதுக்காக அதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க, ஓப்பன் வித் தரோம். ஓப்பன் வித் பார்த்தீங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம. அப்போ அதனுடைய கோடியில் நமக்கு விசிபிளாக தெரியும். இப்போ செலக்ட் ஆல், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த கோடிங் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பிளாகில் நியூ போஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் போய் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோடிங்களுடைய கண்டினியூஷனாக தொடர்ச்சியாக நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பிளாகுக்கு டைட்டில் கொடுத்துறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ப்ளூரலைசேஷன் அப்படின்னு டைட்டில் தரேன். அது மாதிரி நம்ம டைட்டில் கொடுத்துட்டு வலதுபுறமா பாருங்க, பப்ளிஷ் இருக்கு இல்லையா, எஸ், அந்த பப்ளிஷை கிளிக் பண்ணுறோம். பப்ளிஷை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்னது, நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் அங்கே கிடைக்குது. அது நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வியூ பண்ணும்போது நாம் ஏற்கனவே நமக்கு HTML ஃபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நாம் நம்மளுடைய பிளாகில் பார்க்க முடியும். இது ஒரு எளிதான வழி, முயற்சி பண்ணி பாருங்களேன். இதில் எத்தனை ஃபைல் வேணாலும் நம்மளால் இதே மாதிரி அப்லோட் பண்ண முடியும்.